மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏசப்பா நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தாரு. ஆனா மரணம் அவரை கட்டி போட முடியல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே 3வது நாள் உயிர்த்தெழுந்தாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் ஒரு ஜெயமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு குறைவுகளோடு, ஒரு இல்லைங்கிற ஒரு குறைவு, இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதில் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உண்டாகும். மரணம் எப்படி ஆண்டவரை கட்டி போட முடியலையோ அதே மாதிரி இல்லைங்கிற ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையை கட்டி போட முடியாது. ஏசப்பா எதுக்கு உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னா, நம்ம அவரோடு அரசாட்சி செய்யும்படி. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியலை. ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம கூட இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக வாழ ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுக்காக தான் ஏசப்பா நமக்காக உயிர்த்தெழுந்தாரு. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.